இந்த ராகுல் என்ன காலையிலேருந்து ஆளை காணும். ஏதாவது லீவ் போட்டேன்னா, லீவ் போடுறதா இருந்தால் நம்மகிட்ட சொல்லாமல் லீவ் போட மாட்டானே. டேய், எக்ஸாம் டைமில் எப்போ லீவ் போடுவான்? உனக்கு விஷயம் தெரியாதா? நேற்று எக்ஸாமில் மால் ப்ராக்டிஸ் பண்ணி பிட் எடுத்துகிட்டு வந்து மாட்டிக்கிட்டான் போல். அந்த சார் போய் பிரின்ஸ்பால்கிட்ட விட்டு அவனை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க ஸ்கூல்லேருந்து. என்னது, சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்களா? பப்ளிக் எக்ஸாம் டைமில் ஏன்டா இப்படிலாம் பண்ணுறான்? இப்போ அவனால் எக்ஸாம் எழுத முடியாதுல்ல. அதான் நம்மளுக்கு படிக்கிறதுக்கு நிறைய டைம் இருந்துச்சுல்ல. டீச்சர்ஸ் வேறு நோட்ஸ் எல்லாம் நிறைய கொடுத்தாங்க. அதை படிச்சிருந்தாலே பாஸ் ஆகிருக்கலாமே. ஏன்டா இந்த மாதிரி தேவையில்லாத வேலைலாம் பார்க்குறான்? அது உனக்கு தெரியுதுடா, அவனுக்கு தெரியலையே. சே, இவன் ஏன்டா இப்படி பிட் அடித்தான், அவன் லைஃபை வீணாக்கிட்டான். இந்த டைம் இல்லைன்னா நெக்ஸ்ட் டைம் ஏதோ படித்து நல்லா படித்து எழுதியிருக்கலாம். அதை விட்டுட்டு இந்த மாதிரி பிட்டு அது இதுன்ட்டு தேவையில்லாமல் இப்போ வரும். அவங்க பேரண்ட்ஸ்க்கும் எவ்வளோ கஷ்டம்னு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ மூலிமா நாங்கள் உங்களுக்கு சொல்ல வர கருத்து என்னென்னா, யாரும் தயவு செஞ்சு பிட் அடிக்காதீங்க. இந்த மால் ப்ராக்டிஸும் எக்ஸாமில் பண்ணாதீங்க. இருக்கிற டைமை யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு டீச்சர்ஸ் கொடுத்த நோட்ஸ் எல்லாம் ஒழுங்காக படித்தாலே எக்ஸாமில் நல்ல மார்க் வாங்கிடலாம். ஸோ நல்லா படிங்க, பிட்டெல்லாம் அடிக்காதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.